எனக்கு பரிமாற அத்த சுட்ட கருவாடே பசிக்கு உதவாம பண்ணுறிய பெரும்பாடே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். ஸோ இப்போ நீங்கள் எப்படிலாம் பார்த்தா ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்க போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்கலாம். அலைமாஸ் ஓப்பன் பண்ணிட்டு சென்டர் அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இது எல்லாமே நீங்கள் நம்ம வந்து பேசிக்காக பண்ணுறது தான். ரேஷியோலாம் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்துருங்க, கிளிக் ப்ராஜெக்ட் கொடுத்து. ஸோ வந்துட்டு அகைன் அந்த பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இமேஜ் அட் பண்ணிக்கிறேன். மீடியாவில் போய்ட்டு இதாக இருக்குது இமேஜ் அட் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணி ஃபுல் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க. இமேஜ் இந்த ஸ்கில்லை கட்டாக போய்ட்டாடும். அகைன் நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி எத்தனை செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ் வீடியோ மேக் பண்ண போகிறேன் அவ்வளோ நீங்கள் வந்து டேக் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் சும்மா 7 செகண்ட் மட்டும் மேக் பண்ண போகிறேன். 7 செகண்ட் வச்சுட்டு இப்போ அகைன் பிரச்சனை கிளிக் பண்ணி இப்போ நான் ஆடியோ எட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனை கூட டேரெக்டாக ஆடியோ ஆட் ஆகிடும். நான் வால்யூம் நான் ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன், காப்பி ரைட்டிங் வராதுக்காக தான். இப்போ உங்கள் கை வச்சு மூவ் பண்ணி அந்த ஆடியோ இந்த இமேஜுக்குள்ள நான் வச்சுருங்க. அங்கே இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எஃபெக்ட் அட் பண்ண போகிறேன். எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு வந்து கொடுங்க. கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஓசிலேட்டுங்கிற எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 45 இருக்கும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 98 டிகிரிக்கு வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதோட வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஒரு 35 வச்சுருங்க. 0.35. ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள், அப் அண்ட் டவுன் ஆகும். ஓகேவா? இப்போ அகைன் வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜ் அட் பண்ணுங்கள். கையை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அகைன் அந்த கலர் பில்லை கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டு பேல் வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி கையை வச்சு இழுத்து விட்டுருங்க. நேராக கொண்டு வந்துடுங்க அந்த பாலை. அந்த ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சைடில் இந்த கலருக்கு நான் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக 0 ஆக்கி விட்ருக்கேன். அந்த பிளாக் கலர் வந்து மறைஞ்சிடும். இப்போ உங்களுக்கு இந்த இப்போ 2 பால் வந்து ஆட் ஆகிருக்கலாம். அப்படி கையை வச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து கிடச்சிடும். இப்போ பேக்கில் வந்துட்டு இதையுமே ஃபுல்லாக நீங்கள் வந்து டேக் பண்ணி விட்ருங்க. இதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ராக் ஆகிக்கும். அது ஓகேவா? இப்போ பாருங்கள், ட்ராக் ஆகிடுச்சு. பாக்கி நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறாங்க. நம்ம பிரச்சனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு கொஞ்சம் சாங்கோட லைனை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, ஸோ அந்த சாங்கோட லைன் நான் வந்து டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் நான் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கலர் கொடுத்துட்றேன். கலர் நான் அதிகமாக பண்ண போனால் இந்த சைடில் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 2 டைம் ஹேண்டில் வச்சுருங்க. இப்போ கலர் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிடச்சிடும். அகைன் மூவ் பண்ணி கீழே வச்சுருக்கேன் டெக்ஸ்ட்டோட சைஸை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ மேலே கொடுத்துருங்க. வந்து ஒரு 32 கொடுக்குறேன், கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த டிக்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நம்ம அதுக்கு வந்து பார்டர் கொடுப்போம். அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 15 வச்சுருங்க, 20 வச்சுருங்க. அகைன் இன்னொரு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் ஆஃபில் ஒரு ஆன் பண்ணிட்டு கலர் வந்து பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 15க்கு மேலே கொண்டுட்டு போயிருங்க. 20 இந்த மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான் நண்பா, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதில் விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்டர் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து டேக் பண்ணி விட்ருங்க. இதை பிடிச்சா ஃபுல்லாக அந்த டேக் ஆகிருக்கும். அகைன் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்த முடியுதோ அங்கே வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்ததுல எந்த இடத்த முடியும் அந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வந்து முடிச்சிருங்க. நான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக அப்புறம் நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மாதிரி வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் எல்லா லைனுமே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை தான் இருக்கும். ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும், நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. அகைன் இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படி இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து எஃபெக்ட் அட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் கிளிக் பண்ணிட்டு ஆட்டை போய்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து போங்க. அதில் பெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்குள்ளார வந்துடுங்க. ரேஞ்சை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஷார்ட்டில் ஒன்று, டெக்ஸ்ட்டோட லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் தள்ளி ஒரு கீப்பர் ஒர்க் பண்ணுங்கள். 70 வழி பார்த்தீங்கன்னா வந்து +100 ஃபுல்லாக கொண்டுட்டு போயிருங்க. அடுத்து எண்டு பேச விட்டுருங்க. ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒய்யோட வெளியாக நம்ம வந்து இது பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒய்யை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒய்யை கிளிக் பண்ணிவிட்டு இதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வந்து கீப்பர் நம்ம அட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டில் வச்சுட்டு ஒரு கீப்பரையும் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீப்பர் மட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கீப்பரும் போயிட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து செகண்ட் கீப்பருக்கு வந்து இன்னொரு கீப்பரும் மட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +294. ஓகேவா?
ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 294 வச்சுருங்க. அடுத்து வந்து ஆங்கிள் வந்துருங்க. ஆங்கிள் வந்து 7.06. .6. அடுத்து வந்து ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலை கிளிக் பண்ணி 0.16. அடுத்து கீழே வந்தீங்கன்னா வந்து ஆல்பா விட்டுருங்க. இன்டர்வேஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கன்வெர்ட்டு, ஈஸப் டு மைனஸ் கன்வெர்ட்டு, ஓவரில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 191 வச்சுருங்க. அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து கீப் நோட் பண்ணோம்ல அந்த ஒய், அது வந்து ஃபஸ்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணால் போதும். நான் மாற்றி வந்து சொல்லிட்டேன். ஸோ வந்து 294 கொடுத்துருங்க. அப்போ தான் கீழேருந்து மேலே வரும். அது 294. ஓகேவா? .94 7 dB வேல்யூ வந்து 0ல் வச்சுருங்க. ஓகேவா? நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். முடியும் போது சேஞ்ச் பண்ணியாச்சு, அதை மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? இப்போ ஆங்கிள் ஸ்கேல்லாம் வந்து இப்படி அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அகைன் கீழே வந்துடுங்க. எல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் நண்பா. பேக்கில் வந்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் அப்படி திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதுதான் லாஸ்ட் எஃபெக்ட். ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஸ்விங் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு செனர்ஜி கொடுத்துருங்க. கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணி ஸ்விங்கை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 2 வச்சிருச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். ஆங்கிள் ஒன்று கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு 10 செகண்ட் முன்னாடி இந்த இடத்த வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் மட் பண்ணுங்கள். 7 கீ ஃப்ரேம் 7 dB வேல்யூ வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஃபஸ்ட் dB வேல்யூ வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து 24.9 வச்சுருங்க. ஓகே, அடுத்து வந்து ஆங்கிள் 2 கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிள் 2 வந்து கிளிக் பண்ணிவிட்டு 2 கீ ஃப்ரேம் மட் பண்ணணும். ஸ்டார்ட்டில் ஒன்று, அடுத்த கீ ஃப்ரேம் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ அந்த 7 dB வேல்யூ என்ன வைக்கிறீங்கன்னா 10.8. 10.8. ஃபஸ்ட் dB வேல்யூ என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 வச்சுங்க. அதுவே வந்து ப்ளஸில் வச்சுங்க 10. ஓகேவா? அவ்வளோதான் நம்ப. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படி விட்டுருங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறது ஒர்க்காக நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான் நம்ப. இப்போ பேக்கில் வந்துடுங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு டாட்டா கிளிக் பண்ணிட்டு காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுருங்க. அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஒருக்கா நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் வந்து மேலே வர மாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன்.